என்னத்தையோ சொல்லி என்னையும் வேலையில் இருக்க வச்சுட்டு வந்துட்டீங்க. எப்படியோ போச்சு. ஆனால் வேலையில் ஈஸியாக தான் இருக்குது. என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் தவறி வந்துட்டோம். நாளைக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த வேலைக்கு எப்படிக்கா போகிறது? ஏக்கா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லையக்கா ஊர் சனங்களை பார்த்து? ஏக்கா நம்ம இந்த வேலைக்கு போகிறோம்னு எவளுக்காவது காதில் விழுந்ததுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலமை? நீ என்னத்தை நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுற எனக்கு கொஞ்சம் கூட தெரியலக்கா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. 60,000 கொடுக்குறாங்க கேவியாட்டி கிடக்கு 60,000. என்னமோ நம்மளும் ஆசைப்பட்டு தான் வேலையில் போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இந்த எடுபட்ட பையன் இருக்கான எடுபட்ட பையன் மேனேஜர் நம்மக்கிட்ட ஆளுக்கு 500 கிட்ட வாங்கி நமக்கு வேலை வாங்கி தரோம்னு நம்மளை கொண்டு போய் கூட்டுற வேலையில் சேர்த்து விடுவாங்க நம்ம நினச்சா பார்த்தோம். என்ன பண்ணுறது, ஏதோ வந்த வரைக்கும் எதுவும் இல்லாமல் ஐடி கம்பெனியில் எவட்டி வேலை கொடுக்குறோம் நம்ம முகர கட்டை விழுக்கலாம். சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போக வேண்டித்தான். எட்டி அங்கங்கே நின்று பேச வட்டி ஊருக்காரவை எங்கேயாவது இருப்பார் வட்டி மரத்தில் கூட ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு காதில் வாங்கிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக பொசிக்கி விட்டுருவாள் பார்த்துக்க பொசிக்கி. எங்கே பார்த்தாலும் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. என்னத்தை செய்ய சொல்கிற, போனோம் தான் வந்தோம் தான் என்ன பண்ணுறது. எட்டியே உம்மா கதை பேசுறிய. அங்கே சிக்கன்லாம் போட்டாங்க, பப்ஸு போட்டாங்க, ரொட்டி போட்டாங்க, எல்லாத்தையும் நல்லா தானே வக்கனே தின்னேன். சோறு கூட பிரியாணி முத கொண்டு மட்டன் பிரியாணி தனியாக சிக்கன் பிரியாணி தனியாக எல்லாம் தானே போட்டாங்க. தின்னுட்டு வர அப்புறம் என்னட்டி உமக்கு வியாக்கியானம் பேசுகிற? வேலை நல்லா தான் இருக்குது, வா போவோம். அதான் பார்க்கா நம்ம இருக்கிறா கவலையில் இவ வேற தேவையில்லாத பண்ணிக்கிட்டு கிடக்கிறா. பைத்தியக்காரி இவளை என்னத்தை தான் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலக்கா. ஷூ கடவுளே. சரி எடுத்து அந்த விளக்கமாத்தையும் முறத்தையும் போவ நேரத்தோட. ஐயோ கடவுளே. எக்கா ஃபஸ்ட்டு உன் வாயில் பெனாயில் ஊற்றி கழுவு. நான் உனக்கு என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலப்போ. என்னமோ நீயே சொல்கிறிய விளக்கமாத்தையும் முறத்தையும் எடுத்துக்கிட்டு வாடி போகும்ட்டு. வண்டின்னு கூட மறந்துவிட்டியா அந்த வண்டியை? நீ ஏன் உன் வாயால் காட்டி கொடுத்துருவ போடுறக்க? எப்போ வருவாளுவோ, எப்போ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கறதுக்குனே ஒரு பட்டாளம் உட்காந்துருக்குதுவா. இந்த ஊருக்காரியை மீறி உன் மாமியார்கிட்ட சொல்லணும், உன் மாமியாரை மீறி இவ மாமியார்கிட்ட இவ சொல்லணும். இம்மா ராவு காலத்தெல்லாம் இருக்குதே, எடுத்த உடனே மிளக்கமாறு முறன்றிய நீயே காட்டி கொடுத்துருவ போடுறக்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எட்டி சொல்லியே நாளிலேருந்து வேலைக்கு போகிறதே சந்தேகம் தாண்டி. எனக்கு இந்த அக்கா சொதப்பி வச்சிருமோன்னு பயமாக இருக்குது டீ. என்ன பாரு எப்படி பேசிக்கிட்டு என்னென்ன பண்ணி வச்சுக்கிட்டு நிற்கிது பாரு. எக்கா எது பேசுனாலும் சூதானமாக பேசுக்கா, மாட்டிக்கிட்டி விட்டுறாத. இல்லைன்னா அவ்வளவு தான் நம்ம மான மரியாதை அப்படியே போக வேண்டியது தான். என்னமோ போகணும் நம்பி நாங்களும் இதில் இறங்கி போட்டோம். என்ன பண்ணி வைக்கிறியோ தெரியலப்போ. அந்த ஏழுமலையானுக்கு தான் வெளிச்சம். நான் வேலை கட்டிட்டோன்னு சொன்னேன். பொழுதேறிக்கு அந்த விளக்கமாத்த எடு, அந்த முறத்தை எடு, அந்த பாட்டில் எடு, அந்த மாப்பு கட்டை எடுன்னு சொல்லியே எனக்கு வாய் பழகி போச்சுட்டி. அத்தட்டி ஒரு வேலையும் இல்லட்டி. நீ யாட்டி நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் அதுக்குன்னு அநேகமாக போய் சொல்லி நானே என்னை காட்டி கொடுத்து போனாட்டி அப்போ நான் சொல்ல மாட்டேன். வாட்டி தைரியமாக வாங்க போவோம் வீட்டுக்கு. பின்ன என்ன இங்கே நின்றுக்கிட்டு உமா நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறமே? போகிற வழியில் எவ்வளவு பார்த்து நம்மளை ஏதாவது சொல்கிறதுக்கா? எங்கே போனீங்க ஏதா போனீங்கன்னு கேட்டாலே எனக்கு உள்ள ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குட்டி. கை காலெல்லாம் நடுக்க கண்டெடுத்து ஒரு பொய் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தா பொய் சொல்கிறதுக்கு நல்லா நடுக்குதுச்சு இந்த விஷயத்தில். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. நானே பயத்தில் இருக்கிற நீ வேறு மேலும் மேலும் பயத்தை ஏற்படுத்தி விடுறிய. இதெல்லாம் விட இந்த போகிற கூட இந்த மொட்டச்சி கேள்வியோட ஃப்ரெண்டு இருக்குது ஒவ்வொரு நல்லா ஊராக போய் சொல்லி எல்லாத்தையும் பரப்பி விடுறதும் அதுவை கேட்டுருமோது தான் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னத்தை சொல்லுவோன்னு தெரியல, எனக்கே பயமாக இருக்குது. சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது? ஏத்தா மாறியாத்தா, எங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டாலும் நாங்கள் கரெக்டாக சொல்லணும், கம்ப்யூட்டர் வேலைக்கு தான் போகிறோமுண்டு. எக்கா உன் மாமியாக்காரி வாசலில் தான் உக்காந்துருக்கா. என்னன்னு பார்த்துக்க சொல்லிவிட்டான். உளறி கிளறி தொலைச்சி விடாத. அப்புறம் என்ன தான் நடக்கும்னு தெரியல. நாளைக்கு வேலைக்கு போகிறதும் போகாதும் ஓ கையில் தான் இருக்குது. சொல்லிவிட்டான். எப்படி பேசணுமோ அப்படி பேசு, ஆனந்தத்தோட போ. என்னமோ எங்கேயோ உழுந்து எழுந்திரிச்சு கை காலை தேய்ச்சிக்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சை தூக்கி மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு என்னக்கா இது மூஞ்சி? நீ தானே இழுத்துக்கிட்டு போய் அவன் வானாண்டின்னு காலையில் ஒட்டாரமாக இந்த வேலையே வாங்க போகும்னு போனதும் இல்லாமல் எனக்கு வர அந்த கேஎஃப்சி சிக்கனை கண்ணில் காட்டி என்னையும் மடக்கி இருக்க வச்சுப்பிட்டீங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு போய்விட்டு அப்புறம் இனிமேல் போகாத இருக்கிற மாரிலாம் பண்ணுற மாரியா இருக்குது. நீங்கள் மூஞ்ச நல்ல சந்தோஷமாக வச்சா தான் அங்கே தெரியும். என்னமோ நல்ல வேலையில் சேர்ந்துக்கிறாளுவோ அப்படின்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு நமக்கு பணிவிடலாம் செய்வாளுவோ நம்ம மாமியார் கறிவோ. நம்ம ஊருக்குள்ளேயும் இந்த மாமியாரோலே போதும் நல்ல பேரெல்லாம் நல்ல
பெருசாக பெரிய பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதனால் நீ ஒன்றும் மூஞ்செல்லாம் தூக்கி இது பண்ணிக்கிட்டு போவாத, சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போ. சொல்லிட்டேன். சரி ஏட்டியா சையா வா போவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஏன் விடுத்தான், அடுத்தது நீ உன் வீட்டுக்கு கிளம்புவோம். புருஷன்கிட்ட நீ என்னத்தை சொல்லி மாலை போறியோ தெரில போ. என்னதான் நம்ம மனசு ஒத்து செஞ்சாலும் என்னமோ ஒரு மாதிரில இருக்கு. அட கடவுளை, என் மாமியார் கறி வர பெறாந்த கணக்கில் உட்காந்துருக்கிறாள வாசல்ல. என்னத்தை பண்ணி ஒழிய போறாளோ, என்னத்தை கேட்க போறாளோ தெரியலப்பா. ஊர் உலகத்துலலாம் எம்மாமோ கடை நடக்குது. பொழுது போனால் என் வீட்டில் என்ன நடக்கும் அதை பார்க்கலாமுன்னே அவள் வீட்டு அரவாணத்தில் உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாளோ பாரு. செரிக்குவா என்னட்ட சொல்கிறட்டு. காலையில் என் மருமவ வேலைக்குன்னு போனதுட்டான். அதுலேருந்து வரத்துக்கு எரிச்சலாக எரியுது. இதெல்லாம் கேட்க ஆளே இல்லை பாரு இந்த ஊரில். எல்லாம் வராளுவோ, என்கிட்டையும் உட்காந்து பேசுகிறாளுவோ, அவகிட்டையும் உட்காந்து வக்கனையாட்டம் பேசுகிறாளுவோ. 2 வீட்லையும் நடக்கிற கதையை கேட்டுக்கிட்டு போய் ஊரெல்லே சிரிக்க வச்சுட்டு போகிறாளுவோ. சரி அது கிடக்கட்டும், கண்டலுள்ள வச்சு நமக்கு என்ன வேலை கிடக்கு. காலையில் போனான் என் மருமவ. 9:30 மணிக்கு போனான். அவள் இருக்கும்போது அவளோட அருமை தெரியலை. வேலைக்குன்னு கிளம்பிட்டாள. என்ன மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா. நானும் பொழுதேரிக்கும் ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பங்கச்சம் கூட உக்காந்து எம்மம்மா பேசி கதையும் பேசிவிட்டு இப்போதான் வீடு வரோம். வீடே விரிச்சோடுன்னு கிடக்குது. மணி 6 ஆகுது. என் வீட்டு வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போடக்கூட என் மருமவ இருந்தால் செஞ்சிருப்பா. சரி நம்மளை அவரு செய்யுவான். எப்பா இடுப்பை விட்டு போவிட. பொழுதேரிக்கு என் மரும வரண்டா எம்மா வேலை இவ்வளோ ஆசை மடக்குவா. ஒரு கோலத்தை போட்டு அழுக்கு குள்ளிங்கி புள்ளி வச்சு கோலம் போட முடியல நமக்கு. நமக்கெல்லாம் எதுக்கு அம்மா வாயி. அவன் என்னமோ செட்டு நாய் செருப்பை கிடச்ச கணக்கில் இங்கே வீட்டுக்கு அடுக்கும் ஆடிக்கிட்டு வீட்டில் ஒரு நல்ல பிரமாண்டமாக இருந்தது. களை கலண்டு போச்சே என் வீடு வேலைக்கு போய். என்ன மற்றவளோ மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கும் சாணி வரத்துக்குமா போயிருக்கிறாவோ, இல்லை நடுவு நட போயிருக்கிறாளா? கம்ப்யூட்டர் வேலை தானே செய்ய போயிருக்கிறா என் மருமவ. என்ன அப்போவே அவள் பெரிய படிப்பில் படிச்சிருக்கிறா. என் சம்மந்தியும் சொன்னாங்க பாட்டுக்குங்க, பள்ளிக்கூடத்தில் அவள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணான். நல்லா படிக்குவாளாம், நல்ல ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குவான்னு சொல்லிக்கிட்டாங்க. நம்மளாம் என்னட்ட மதிச்சா அவளை ஈட்டுக்கிட்டு வந்து மாடு போலத்தானே மிதிச்சான். என்னட்ட சொல்கிறட்டு பாவம் அவள் இன்னைக்கு வேலைக்கு போய் எப்படி வராளோ தெரியலை. என்ன ஆட்டா வறண்ட பொம்பளை இந்த வயசில். என்னமோ ஊர் உலகத்திலேயே இல்லாத இவ மருமவ தான் வேலைக்கு போயிருக்கிறாளாம். காலையிலேருந்து கம்பி புட்டுருன்னுக்கிட்டு என்னடா ஆயிடு. ஏன் அவனும் தான் சிங்கப்பூரில் கம்பி புட்டு வேலை செய்கிறான். அது என்ன பெரிய வேலையாடு. என்னப்போ இருக்கட்டும். அன்னைக்கு என்ன வேலைக்கு போனாலும் நமக்கா தெரியும். வந்து அவள் சொல்லுவாள். நானும் அதுக்குட்டான் காலையிலேருந்து தேவுடு காக்குறேன் தேவுடு. இருக்கட்டும். என்ன சிலுப்பு பேசுகிற பேச்சு 4 வார்த்தை. அந்த 4 வார்த்தையில் 40 வார்த்தை நம்மளை போட்டு கறிக்கிறா. இவகிட்ட சண்டை வாங்கணும் அம்மாங்காழி காக்குறாள நம்மளை. எடுபட்டவ முகரைய பாரு, முகரைய நல்லா மஞ்சள் மாக்கா மாதிரி புடவையும் ஆணும். இன்னைக்கு வரட்டும் அவ. என்னதான் பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. விட்டா ஒரே வழியாக உருவாளோ எழிவாளோ குழைவாளோ போடுறக்க மாமியார் மருமகளும். அப்பாடா இப்பதான் வந்து இறக்கி விட்டாவ. ஐயோ என்ன வலிக்குது. அத்தை என்னத்த வாசல்ல உட்காந்துட்டீங்களே, சாப்பிட்டீங்களோ என்ன? நான் வர வீட்டில் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ? எப்படி சாப்பிட்டீங்களா அத்தை? வாடு பஞ்சு வரணும் வாமா. என்னம்மா இது இப்படி ஒரே நாளில் இழைச்சி போயிட்டியா? ஐயோ அந்த பைய கொடு. இப்படி பைய எடுத்துக்கிட்டு போலியே, சோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு போனியே. சரி இன்னைக்கு நான் உனக்கு சாயங்காலம் சண்டை போடுறாங்களாம். போய் ஒரு பையக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வரேன். நானும் உனக்கு சோட்டு முட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு. எப்போ ஒரே நாளில் என்ன கலரில் வந்துட்டா பாரியா மருமவ. சும்மாவா ஏசி? ஆமாம், பெரிய மாடி கட்டடமா, பெரிய ஏசி ரூமில் தானே வேலை செய்கிறா என் மருமவ. ஐயோ கடவுளே, இவன் வேற நம்மளை உசுப்பேற்றி உடம்பு ரணக்கலமாக்குது இந்த பொம்பளை. ஷோ ஒன்றும் சொல்ல முடியலையா? குடுமா பஞ்சம் வரணும். குடு அந்த கேர இருக்கப்போ குடு. இப்படி என்ன வெயிட்டாக இருக்குமோ தெரியலப்போ. மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையாடி? தட்டியா கண்ணு மஞ்செல்லாம் உள்ளே போயிடுச்சா? ஒரே நாள் ஆனாலும் கலர் ஆகி போயிட்டு. நல்ல கலையாக இருக்கிறியா கலையா? எப்பா டெய்லிக்கு நீ வேலைக்கு நல்லபடியாக போயிட்டு வாமா. அப்போ நான் உனக்கும் உடம்புக்கும் நல்லது பாட்டுக்க. இந்த காலகட்டத்தில் வேலையே செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருந்தா ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, நெஞ்சடைப்பு வருதுன்றாங்க, சிறுநீரகம் செயலுக்குன்றாங்க, என்னென்னமோ வருது. வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிற. அப்போ தாண்டி உன் புள்ளியோட நீ காப்பாற்ற முடியும். நாங்களாம் எங்களுக்கெல்லாம் குறைஞ்ச ஆயிடும். நாங்களாம் என்னமோ பண்ணுவோம். சரி நீ நல்லா இருந்தா சரி. அந்த கேர இருக்கப்போ குடுப்பிடி. அத்தை என்னத்த நீங்கள் எல்லாத்தையும் வாசல் நின்றுட்டு பேசுறீங்க? வாசல்லாம் பேச வேணாம். எந்த கதையாக இருந்தாலும் ஊருக்குள்ளே சொல்கிறதுக்குனே ஆளுங்க இருக்கிறாங்க. வாங்க அத்தை உள்ளே போய் பேசிக்குவோம். அச்சா நீ ஒரு ஆளுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற கட்ட
விஷயத்த மட்டும் போய் சொல்கிறாள் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஏன் நல்ல விஷயம் தானே இது, நடக்கிறதெல்லாம் சொல்லட்டுமே, சொன்னாலாம் தெரியும் நம்ம வீட்டு பெருமை. சரி, உனக்குன்னு தனியாக ஆஃபீஸ் கொடுத்துக்குறாங்களாம்மா, அப்படியாட்டி? என்னமோ பெரிய பெரிய கம்ப்யூட்டர்கிட்ட உட்காந்து வேலை செய்யலாமா? ஏட்டியா எப்படி டீ இடுப்பலாம் வலிக்கு மாட்டி வாட்டி வெந்நீர் வச்சு கொடுக்குறான். அட்டை வா வா, ஒரே வழியாக வழிகிறாள் அவளை மருமவளும் மாமியாரும். அவளை இப்படி தனியாக இழுட்டு கேட்பான். ஏட்டி பஞ்சாரணா எட்டி வேலைக்கு போனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாது பாட்டுக்கா. எட்டியா வாங்கிட்ட தாயா பிள்ளை தானே பழகணும், என்னட்டு எப்படி இருக்கிறீங்களோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டீங்க. எட்டியா அவள் உன்னை கூப்பிட்றாட்டி நீ போய் பேசு, என்ன நடந்துட்டா அட்டை நீ சொல்லு, அப்போ தான் அவள் ஊருக்குள்ளே போய் சொல்லுவா பாட்டுக்க. ஏன் மருமகளும் ஏன் வீட்டு புள்ளிவை எவளும் எதுக்கும் சலிச்சவளும் இல்லைன்னு. எம்மா திமுறில் பேசிகிட்டு இருந்தா வீட்டில் உன் மாமனாரை பற்றி உன் புருஷனை பற்றி என் பேட்டியை பற்றி எல்லாரை பற்றியும் ஊருக்குள்ளே அப்படி பேசி வச்சுக்கிறா. தப்பு தப்பா இழியும் போய் சொல்லட்டும், நல்ல விஷயம் என்ன நடக்குது சொல்லட்டும். ஏன் அத்தை தேவையில்லாமல் வாங்கத்த உள்ளே போவோம், அவங்க என்னமோ கேட்குறாங்க, நான் 2 வார்த்தையில் பதில் சொல்லிட்டு வரேன், போங்க போங்க. பேட்டியா என்ன காலையில் கண்ணை கருன்னு போனேன், இப்போ நல்லா பாலிஷ் போட்ட கணக்கில் வரிய அப்படி சாப்பாடை டீ நீ வேலை செய்கிற இடத்துல. இங்கெல்லாம் வயல்வெளியில் நாட்டு நடக்கிறதுக்கும் களை பறிக்கிறதுக்கும் டீ பலகாரம் தருவாங்களே, அந்த மாதிரி அங்கே என்னடி கொடுக்குறாங்க? இப்படியெல்லாம் குறுக்கத்தனமாக கேட்குறது ஒரு சரியான ஆளாக இருக்க மாட்டேங்குது. அது அத்தை நல்ல சிக்கனு மட்டன் மீன் கீழனு எல்லாமே போடுறாங்க பார்த்துக்குங்க. நம்ம வீட்டில் கிடைக்காதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஹோட்டலில் போனால் கூட அந்த அளவுக்கு அந்த சாப்பாடோட விலையே ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடோட விலையே 1000 ரூபா அத்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான் பார்த்துக்குங்க. பொழுதேடிக்கு இந்த கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்து தான் எனக்கு வேலையே பார்த்துக்குங்க. என்ன இடுப்பெல்லாம் விட்டு போகுது, சேரில் உட்காரோம்ல கையெழுத்து போடுற வேலை தான், அப்புறம் வேற என்னவா இருக்க போகுது? இந்த வேலை நானும் அப்படி தானே படிச்சிருக்கிறேன் சின்ன வயசில். சரின்ட்டு தான் நாங்கள் போய் சரி என்னத்த வீட்டில் இருந்தோம், அதனால தான் சரி கிளம்புவோம் மட்டும் போயிட்டு வந்தேன். அத்தை இடுப்பெல்லாம் வலிக்குது, நான் போய் சத்த சாயிறேன், நாளைக்கு பார்க்கும் வைக்க போகிறேன் அத்தை. அப்படி இருட்டி சட்டை என்னமோ வாடுறான், நாளைக்கு காலையில் வேலைக்கு போடுவேன், நான் எங்கே திறந்து ஒன்றா பார்க்கறட்டு. காலையிலேருந்து நீ போனதுலேருந்தே பொருட்டு வலிக்குதுட்டி, குண்டியெல்லாம் எறியிடு பார்த்துக்கா. இதுக்கு அப்புறமா இங்கே உட்கார முடியாது, நான் உள்ளே போகிறேன். சரி அது கிடக்கட்டும், உன் மாமியாக்காரி என்னவோ 30,000 ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாங்களே, என்ன டீ உண்மையா? அம்மா சம்பளம் மாட்டி தராங்க இங்கே? ஐயோ அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அத்தை, 30,000 ரூபாய் இல்லை 60,000 ரூபாய் சம்பளம். அதான் படிச்சிருக்கிறோம்ல சும்மாவா? கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யணும், தனி திறமை வேணும் அத்தை. எனக்கும் 60,000 சம்பளம். பங்குச்சத்தை இருக்காங்களே அவங்க மருமவ சொல்லியிருக்காளே, சொல்லிக்கும் 60,000, யார் செய்யாவுக்கும் 60,000 அத்தை. நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? சரி சரி நாங்கள் கிளம்புறத. காலெல்லாம் வலிக்குது, கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது, கையெல்லாம் வீங்கி போச்சு அத்தை. என்னது கை வீங்கி போச்சா? அட்டியா நீ தட்டுக்கிட்டான கிடப்பா இந்த கம்ப்யூட்டரை, அப்புறம் அதுக்கிட்டு உனக்கு கை வீங்கி போச்சு. கடவுளே, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா நம்ம வயலே சொல்ல வச்சிருப்பா இருக்கு, வழக்க மாத்தலை பிடிச்சி கூட்டு தான் கை வீங்கி போச்சுன்னு. ஐயோ இவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா அவ்வளோ தள்ளத்தி எல்லாம் உண்மை உன் வேரில் வர வச்சிருவா. நம்ம போவோம் அத்தை, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கத்த, நான் கிளம்புறேன். என்னடி வா சொல்லிட்டுக்கிறாளா? சரி சரி போ நாளைக்கு பேசிக்குவோம் போ. நானாவது 30,000 தான் சொன்னேன், என் மருமவ 30,000 சம்பாதிக்கிறா போடுறக்குன்னுட்டு. ஆனால் அவள் திறமைக்கும் அவள் படிச்சிருக்கிற படிப்புக்கும் அவள் அழகுக்கும் 60,000 சம்பளம் வாங்குறான். வாங்கட்டும், ஊரில் இருக்கிற மாடுவோ வயிறு எறிஞ்சு சாவட்டும். என்னென்ன பேச்சு பேசுகிறாளுவோ, என் குடும்பத்தை பார்த்து அப்படியே வாய் ஊறிதான் போகிறாளுவோல. என்னட்ட சொல்கிறது இல்லைனா ஒரு பொழப்பு. ஐயோ கடவுளை, எந்த வீட்டில் தான் சம்பளம் வாங்காட இருக்கிறாங்க, எந்த வீட்டில் தான் நல்லா வேலைக்கு போக இருக்கிறாங்க, இவன் வீட்டில் தான் என்னமோ ஆடிக்கிட்டான் ஏறிக்கிட்டான் அடுக்குன்னு ஒரே வழியாக கீழே போட்டு காட்டிட்டாக்கா. செட்ட நேரம் வெளியில் உட்காரமுல ஒரே ஆட்டம் தான், ஒரே அலங்காரம் தான். என்ன மாதிரி சீனு போட்டுக்கிட்டும் நிற்கிது பாரு இந்த பொம்பளை இந்த வயசில். ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு அளவு வேணும்பா சாமி. இந்த மாதிரி பொம்பளை நான் எங்கேயும் பார்க்கல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன முடியாது, நான் போகிறோம்ல. போடுறாம பிடிச்சவ ஒருத்தி நல்லா இருக்கக்கூடாது இந்த தெருவில், ஒருத்தி வீட்டில் ஒன்று நடந்துடக்கூடாது, உடனே தூக்கிக்கிட்டு போடுவான் பைத்தியக்காரி.